ராஜாவுக்கு வந்து ஒரு எலும்பு இருக்காரு, எலும்பு மலையில நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போனீங்க? 20 பேர் போனாங்க. வெளி உலகத்தில் பார்க்குற போது நம்ம திருப்பூர் மக்களே கண்டது மாதிரி வெளியாச்சு. கிராமத்துல வந்து கூட்டு வந்தாங்க வண்டியில. இங்க இருக்கிற மக்கள் வந்து கோயில் நிர்வாகம் நம்மளுக்கு கொண்டு வந்து சப்போர்ட்னா என்னன்னா, நம்ம அவங்களுக்கு எதுனா கலந்துட்டு செய்வோம், அவங்க நம்மளோட கலந்துட்டு செய்யறாங்க. அதுல எங்க நம்ம உடன்பாடு இருக்கு. அவங்க இப்போ நல்லா வச்சு ஒண்ணுமே சொல்லல. கார்த்திக் வச்சு உள்ளூர் மக்களும் நல்லா இருக்காங்க. அது நம்ம எல்லாம் இணக்கமா தான் இருக்கும். வெளியூர்ல இருந்து கொண்டு வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து பண்றாங்க. உள்ளூர்ல நம்ம எனக்கு கிடைச்ச தகவல் 100 கோடி ரூபாய் அதுக்கு மட்டும் அலாட் பண்ணிருக்காங்க. உள்ளூர்காரங்க நல்லா சப்போர்ட். உள்ளூர்காரங்க இப்ப வந்துருச்சாங்க வந்து நிறைய பேர் இங்க இந்து சகோதரர் வந்து வந்துருச்சாங்க. அமைதியா இருக்கு. என்னப்பா இது வேற வீடியோ பூரா எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துதான் சார் இருக்கு. ஒரு பைக்கே காணாங்க சார். மலையில தானே சுத்திக்கி இருக்காது. வண்டியில அள்ளி போட்டு கூட்டு போய் கேள்வியில சேனல்ல பேட்டி மீடியாக்கள் தான் சார் கிளப்புறாங்க போல. போறான் மலைக்கு போற வழியில மக்கள் அழகா தூங்கிட்டு நிம்மதியா இருக்காங்க. மீடியாவில் வந்து மோடி மீடியா கண்ணு கட்டியதுவரை எதிரிகளே காணான்ற மாதிரி இருக்கு. மலைக்கு ஏறுற போய் தான் போயிட்டு காவல்துறை நல்லா போட்டிருக்காங்க சார் எல்லா ஏரியாலையும். இதே அன்னைக்கு ஏர்போர்ட் நடத்தின பிளேஸ் சார். எங்கேயும் சங்கிகளே நடமாட்டம் இல்லை. ஆனால் வெளியே வந்து பொதுமக்கள் பார்க்க இங்கே என்னமோ பெரிய மக்கள் திறந்து இது நடக்குது. சந்திரகுடி 200 ரூபாய் இல்லைன்னு பார்க்கலாம்.
அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன அவன் விளையாட போகுது? நல்லா கூட்டம். சரி. நல்லா இருந்துச்சு. நல்லா ஊருக்கு சப்போர்ட் பண்ணி நாளைக்கு பேசியாச்சு. கொடி ஏறிடுச்சு. நானு நம்ம வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஐஎஸ் பார்த்துருவேன். நான் தானே கடுமையா பேசிட்டு இருக்கேன். ரிஷிராஜாவுக்கு வந்து ஒரு எலும்பு இருக்காரு எலும்பு அதனால நீங்க இதுல நீங்க பேசுங்க. அதனால இதான் மலையில நாளைக்கு ஒரு நாளைக்கு கொண்டு வரலாம். போயிடுவோம். கூட்டு போயிடுவாங்க. வேலை ஏற்றியாச்சு. காலங்காலமா இதே இடம் தான், அதே மடம் தான். அதே இது. எத்தனை பேர் போனீங்க மேலே? 20 பேர் போனோம். வெளி உலகத்துல பார்க்கிற போது நம்ம திருப்பூர் மக்களே கண்டது மாதிரி வெளியாட்டு அதான் கிராமத்துல வந்து கூட்டு வந்துருக்காங்க வண்டியில. இங்க இருக்கிற மக்கள் வந்து தந்தது மாதிரி கூட்டு வந்து கிராமத்துல வந்து கூட்டு வந்து அமைதியா போயிட்டு இருக்கு. போலீஸ் ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கு. நம்ம வந்து ஒரு பிரச்சனை காவல்துறையும் நல்லா பண்ணிட்டாங்க. நல்ல சப்போர்ட், நல்ல சப்போர்ட். சொன்னது வந்து நம்மளும் அவங்க ஒத்துழைப்பு ஃபுல்லா கொடுத்துட்டோம். கோயில் நிர்வாகம் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட்னா என்னன்னா, நம்ம அவங்களுக்கு எதுனா கலந்துட்டு செய்வோம், அவங்க நம்மளோட கலந்துட்டு செய்வாங்க. அதில் எங்களை நம்ம உடன்பாடு இருக்கு. இதான் அவங்க தான் இப்போ நல்லா வச்சு ஒன்றுமே சொல்லலை. கார்த்திக் வச்சு இன்னொரு மக்களும் நல்லா இருக்காங்க. அது நம்ம எல்லாம் ஏக்கமாக தான் இருக்கும். வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து பண்ணுறாங்க. உள்ளூர்ல நம்ம எனக்கு கிடைச்ச தகவல் 100 கோடி ரூபாய் அதுக்கு முன்னாடி அலாட் பண்ணிருக்காங்க. கொண்டு வந்து ஒரு 500 1000 அது ஏமாந்து கூப்பிடுறாங்க நம்ம ஆளு. அந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்க்குறோம். நம்ம துறக்காரங்க சும்மா 4 பேர் நானும் பார்த்துட்டேன். ஆமா என்ன என் சொந்த பந்தமும் 1000கணக்கானது இருக்காங்க. இதெல்லாம் நிக்கிற ஆளுதான் யாரும் இல்ல. ஆமா நாங்க பழனியார் ஒரு 4 சின்ன பையங்க 4 அழகா தெளிவா நடந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வெளி உலகத்துல பார்க்கும்போது தொலைக்காட்சியில பெரிய அளவுல ஏதோ ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லை. அமைதியா இங்க மக்கள் வந்து அமைதியா இருக்காங்க. அது உள்ளூர்காரங்க நல்ல சப்போர்ட். உள்ளூர்காரங்க இப்ப வந்துருச்சாங்க வந்து நிறைய பேர். பரவாயில்ல. இங்க இந்து சகோதரர் வந்து வந்துருச்சாங்க. இதெல்லாம் பாத்தியா மொழிதான எப்படி நடக்கிற சமாச்சாரம்? மீடியா அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, என்ன பண்றது, என்ன பேசணும். மாடு ஒரு இந்து மத வீட்டுல இருந்து வருது. மாடு வந்து இந்து மாடு சகோதரர் கொட்டடி சும்மா அவங்க எல்லாம் பேட்டி கேட்கிறாங்க. நீங்க எத்தனை வருஷம் பாருங்க, நாங்க மாடு கூட பேட்டிக்கிறாங்க. எல்லாமே இவ்வளவு நல்லா சிறப்பா இருக்கு. ஏன் இவ்வளவு பிரச்சனை? சும்மா வெளியூர்ல இருந்து ராஜா மாதிரி ஆளு கிளம்புறாங்க. தைரியமா இருங்க. அதெல்லாம் நீங்களா இருக்கீங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் போல்டா பேசுறீங்களா? என்ன இருக்கு? போல்டா பேசும் போல்டா உங்களுக்கு என்ன வேணும் எங்களை தாண்டிதான் அவனு கிட்ட வரும். அதனால ஒரு செங்கல் ஒரு மண்ணை கூட கல்ல கூட எடுத்து போட மாட்டோம். அதை நினைக்கிற அயோத்தி வேற, நம்ம தமிழ்நாடு வேற, குறிப்பா மதுரை வேற. சந்திரனுக்கு நீங்க வந்துடணும் கண்டிப்பா. அழைப்பு கொடுத்துருவோம். அழைப்பு கொடுத்துருந்தா நான் இப்ப யதார்த்தமா வர்றேன். சரி சரி சரி. இது வந்தது ரொம்ப சுத்தமா ஒரு பாதுகாக்கணும். களத்துக்கு வரணும்ல. சும்மா டிவியில பேட்டி கொடுத்துருக்கு இல்ல, ஃபீல்டுக்குள்ள வந்து பார்க்கணும். அதுதான் தெரியும். எங்களுக்கு சமூகத்துக்கு அவசியமா இதே மாதிரி வரணும். சொந்த பந்தெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். உள்ள போயிட்டு தான் வரேன். ஓ, இந்த ஏரியா தான் காமிக்கிறாங்களோ? மலைக்கு போகிற பாதையை காணா. இங்க தானே அது கரைச்சல் பண்றாங்க. எப்படி குடியேற்றம் பண்ணலாம் வைக்கலாம் கம்மாத்துக்கு தானே வராங்க. ஓ, ம். அவங்களுக்கு ஜமாத்து தானே கண்ணை உறுத்துது. இப்படி போயிடலாம். இதனால பிரச்சனை எங்கிட்டு போ. அந்த அதுதானே மெயினானது. பக்தர்கள்ண்ணே. பக்தர்கள் தான். நீங்களால பக்தர்கள் நேரம் பண்ண வேண்டியது. சார் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது தர்கா. அப்பெல்லாம் உங்களாம் அமைதியாக தான் இருக்காங்க. சங்கி பேர் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க இவ்வளோ. ஆ
இதே முருகன் கோயில் திருப்பரங்குன்றம். எல்லா வெளிமாநிலத்துக்காரங்களும் வெளி மாநிலத்துக்காரங்க போல எல்லாம். ஒரு இந்து முன்னணி பிஜேபி கொடி எதுவுமே இல்லையாங்க சார். தடவை எடுத்துட்டு இருந்தேன். வெளியூர்லேருந்து தான் வராங்க. இப்படி காலம் பண்ணுறாங்க. இதனால பக்தர் யாரும் சங்கி யாருன்னு தெரிய மாட்டேங்குது. பக்தர்கள் கோவில் வந்து சுற்றி திருப்பூர் கோயில் சுற்றி வந்துட்டான். வீதி, அம்மன் வீதி, சன்னதி வீதி வெளியே தொலைக்காட்சிகள் யாருமே இல்லையாங்க சார். கேட்டால் இன்ன வரைக்கும் இஷ்யூவாக இருக்க மாதிரியே காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்க? நான் தேவாலயங்கள் தான் பாருங்க. சர்ச்சை பாருங்க, எவ்வளோ அமைதியாக இருக்குது. சர்ச்சை எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க. கிறிஸ்துமஸ் சர்ச்சை அமைதியாக இருக்குது. கிறிஸ்துமஸ் தயார் நிலைகள். சர்ச்சை மகால்கள் மகால் சார் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்ச மகால். சங்கியில் யாரும் கண்டுக்கிறவே இல்லை. கேட்டால் இந்த தர்மத்துக்கு தர்ம போராளி என்னண்ணே எங்கண்ணே இருக்காரு? கூட வரல. அண்ணே அண்ணே தர்ம போராளி என்ன பண்ணுறாருன்னு தெரியல. நான் சரக்கு போட்டு நீங்க இருப்பாப்லேன்னு தெரியல. இருக்கலாம், சரக்கு அடிச்சுட்டு திரும்பி வாசலுக்கே வந்தாச்சு. திருப்பூர் மக்கள் அமைதியாக இருக்காங்க. திருப்பூர் வழக்கம் போல் அமைதி. காவல்துறை நல்லா செயல்படுறாங்க. நைட்டு போகலாம். ஓகே சார். அதே மலை உச்சி இந்த வெளிக்கு விளக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சி பூரா மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய பதட்டம் இருக்கிற மாதிரியும், அங்கே தர்காவில் சந்தன குடிமரம் கொண்டு போகிறத தடுத்தது மாதிரியும், அவன் திருட்டு எச் ராஜா தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குற மாதிரி செய்தி. இப்போ நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் தர்கா பக்கத்தில் இருக்கிற பாலத்தில் நிற்கிறேன். இப்போ தர்காவுக்கும் போயிட்டு அந்த முருகன் சன்னதி வழியாகவும் அந்த மலைக்கேறு பகுதி வழியாகவும் போயிட்டு வந்திருக்கோம். மக்கள் குடியிருப்பு பகுதி அவங்க சொல்கிறாங்களே போராட்டம்னு, அந்த பகுதிக்குள்ளேயும் போயிட்டு வந்தாச்சு. அமைதியாக இருக்காங்க மக்கள். காவல்துறை சிறப்பான பாதுகாப்பை தூங்கா நகரத்தில் தூங்காமல் திருப்பரங்குன்ற மலையில் காவல்துறை பாதுகாத்து கொண்டிருக்கு. மக்கள் அமைதியாக இருக்காங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு சர்ச்சில் அங்கே விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்தில் தர்கா மத நல்லிணக்கத்துடைய இடமாக திருப்பரங்குன்றம் திகழுது. இங்கே வந்து வெளியூர்லேருந்து கொண்டு வந்த ஆளுகளை இறக்கிக்கிட்டு திருப்பரங்குன்றத்தை தகராறு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. திருப்பரங்குன்ற பக்தர்கள் ஐயப்பன் கேரளாக்காரங்களாம் வந்து தங்கியிருக்கிறாங்க. மண்டபம் பூரா பார்த்துட்டு தான் வர்றாங்க. இங்கே எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. அதனால் வெளியூர் மக்கள் அதை பார்க்க, ஏன்னா நான் மதுரையில் இருக்கிறனால இதை நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தெரியப்படுத்துகிறேன். மதுரையில் எந்த விதமான பிரச்சனையும் திருப்பரங்குன்றத்தில் இல்லை. இப்போ நான் திருப்பரங்குன்றம் பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கே இருக்க நிர்வாகிகளை சந்திச்சுட்டு சர்ச்சில் விழா நாளைக்கு கிறிஸ்துமஸ் விழாவுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் முருகன் சன்னதிக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் மண்டபத்தில் தங்கியிருக்கிறாங்க. அதனால் திருட்டு பையன் ராஜா அவன் நம்பி போய் தம்பி இறந்து போனான் பாருங்க ஒருத்தர் நரிமேட்டில், பூர்ணச்சந்திரன் மாதிரி யாரும் பலியாயிராதீங்க. இங்கே வந்து மத நல்லிணக்க பூமி, அமைதியான பூமி. இங்கே எதுவுமே நடக்கலைன்றதை திருப்பரங்குன்றத்திலிருந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி கொடுக்குறேன்.